நவரு சொல்லட்டுமா? பையில இருக்கிற பாட்டில் எவனோ எடுத்து குடிக்கிறான் பாரு. நாங்கள் ஒரு விகட கவிகள். அந்த ஆரம்ப கட்ட வேஷம் மறக்க முடியாது. அந்த பொம்பளை வேஷத்துல நாடக மன்றத்துல மாமனா மச்சானா வாழை செஞ்சு வச்சு தேவசபை கூடிவிட்டது. தேவசபை கூடிவிட்டது. தேவசபை கூடிவிட்டது. பரவாயில்ல போல மதுரையா சாப்பிடுமாயமா நாங்க பால்ல 3 லிட்டர் தண்ணி அப்பா மறுபடி
என்னுடைய வளர்ப்பு ரட்சகனே, நீ கூடிய சீக்கிரத்தில் கூடி சீக்கிரத்துல எவ்வளோ போய் மனர் எங்க நான் தெரியாமா தேவசபை கூடிவிட்டது. முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் உண்மைடா? வளர்ப்பு மகன் அட்சயன். அட்சயன் வந்தவுடன் நடப்பது என்ன? நல்லாட்டா? நாட்டிய நிகழ்ச்சி
சபை கூடி இருக்கிறது. உண்மைதான். இதை பாத்தியா? யார் அவரு? எல்லை கல்லு மேல நாய். எங்கம்மா வந்து கொண்டிருக்கீங்களா? நான் ஓடி எடுத்துட்டு தான் போவேன். கோயில் அப்படி சிலுங்குதம்மா. அது மாதிரி பண்ணாத மூத்திர வர ஏய், முன்னுட்டு தூங்குறதுக்கு உம்மால செஞ்சிடுவேன். நல்லா செய்வீங்களா? ஆசைதான் உடம்பு வச்சு வைக்க மாட்டேன். என்னங்க கோடான கோடி மக்கள் மக்கள் ஏன் வந்துக்கிறாங்க? ஏன் வந்திருக்கிறாங்க? வீட்டுல பார்த்தா கரண்ட் பில் ஆகணும், காத்து ஓட்டம் அங்க வந்து உட்காந்தீங்க. அப்படியா? அது என்னைக்கோ சாய் வாங்கணும். காய் அதான் வெடிச்சிடும். அது ஒரிஜினல் மாதிரி ஐ நடிக்கிறேன். சிலிக்கானுடா 1 லட்சம் ரூபாய். அந்த துணி கண்டியா 1 லட்சம். நான் உள்ள உட்காந்து பாக்கணும், எடுக்கிறதும் காய் எடுக்கிறதும். தேவ சபை கூடி இருக்கு. அப்படியா? இவர் பார்வை சரியில்லை. அவர் யாரு நடிச்ச உரம்போக்குல போர் போட்டு போயிட்டு உனது அண்ணன் சிறப்பான நாட்டியம். டேய், வாவ். நான் காட்டும். ஏய், நான் பார்த்தேம்மா. ஏய், நானா? ஓ. ஏய், உட்கார்ந்து பார்க்கவான்னு கேட்டா அப்படியே மாறிப்பியா? ஆமா. நல்லா இருக்கு. அப்படி அழகா பேசுற. ஐயோ நம்மளால ஒண்ணும் கிடையாது. நாட்டினானே ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. அப்படியா? குறை இருந்ததே என்ன? வச்சுக்கிட்டான். ஐயோ, என்னத்த? பணத்தை வேலை நாட்டினானே ஓடி வாங்க. இங்க நக்கிறீங்க.
ஐயோ உடம்பாடி அம்மா அப்படியே வால்பாட்டில் எடுத்து போய் ஒரு அர்த்தா போகும் 10 வீட்டுக்கு வாசுக்காரு கட்டி போற என்ன பண்ணலான்னு பாட போறியா ஆட போறியா? பாட போறேன், ஆட போறேன். நல்ல பாட்டா பாடணும். ஆமா சரி, என்ன பாட்டு எதிர்பார்க்கிறாரு? சொல்ற பாட்டு பாடுவான். என்ன பாட்டு? நாட்டி படைக்க வேண்டாம். எனத்த பயம், எனத்த பயம். அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, ஹலோ ஹலோ அன்பார்ந்த நாடக கலா ரசிக இந்த அழகான நமது கிராமத்திலே அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பதற்காக
எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான வேளையிலே இப்பொழுது பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். அவர் பேச பிடிக்கவில்லை. அடுத்ததாக திண்டுக்கல் லியோனி அவர் பேச மாட்டாரா? இந்த கலைதேவி நாடக மன்றம் நமது வந்தவாசியிலே சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் கலை உள்ளங்கள் உங்கள் ஆதரவு தான். எங்கள் நாடக மன்றத்தை யூடியூப் சேனல் மூலியமாக கண்டு எங்களுக்கு பேரும் புகழும் ஆதரவும் தந்து கொண்டிருக்க என் உயிரிலும் மேலான கலை சொந்தங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதியிலே எத்தனையோ சிறப்புமிக்க நாடக நடிகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கலை வளர்ந்த நமது கிராமம். இதே கிராமத்தில் பிறந்து எங்களோடு அவரோடு சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து இன்று நம்மையெல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா அவர்கள், கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து அவர் பிரிந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த இந்த கலையானது எங்கள் இதயங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் எங்கள் குல தெய்வம் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்று எங்களை எல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இன்று அவர் கிராமத்திலே அவரால் வணக்கப்பட்ட நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனோடு அவர் ஆன்மா சாந்தி அடைய கற்றுக் கொடுத்த ஆசானுக்காக இது ஒரு அற்புதமான பாடல். இந்த அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொருபமாய் விளங்கக்கூடிய இந்த கலியுகத்திலும் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அந்த அம்பாளுக்கு இன்று 50ஆம் ஆண்டு இந்த மாசி மாதம் திருவிழா. 50 ஆண்டுகள் சிறப்பாக நமது கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக இந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த இரவிலே எங்களோடு சேர்ந்து இணைந்து அவரோடு நாங்கள் இருந்து அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள். இதோ எங்களோடு வாழ்ந்த எங்களுக்காக கலையை அர்ப்பணித்த எங்கள் ஆசான் கலைத்தந்த காசிநாதன் ஐயா அவர்கள், கலைத்தந்த காசிநாதன் ஐயா அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா அவருக்காக ஒரு பாடல். கலைவாணி தந்த பிள்ளை கலை தென்றல் காணவில்லை, கற்கலங்கி நின்றோம் ஐயா, கதிகலங்கி நின்றோம் ஐயா, கதிகலங்கி நின்றோம் ஐயா. கலைவாணி தந்த பிள்ளை கண்காண காணவில்லை, கதிகலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா, நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா. கலைவாணி தந்த பிள்ளை கலை தென்றல் காணவில்லை,
பார்ப்போற்றும் கதையும் அழகு ஐயா பார்ப்போற்றும் கதையும் அழகு கலைவாணி தந்த பிள்ளை கலை தென்றல் காணவில்லை கண்கலங்கி நின்றோம் ஐயா நாங்கள் கண்கலங்கி நின்றோம் ஐயா நாங்கள் கதியற்று நின்றோம் ஐயா ஐயா பாடிடும் கருத்தழகு பாடும் குரல் அழகு பார்ப்போற்றும் கதையும் அழகு ஐயா பார்ப்போற்றும் கதையும் அழகு பார்ப்போர்க்கு கதையும் அழகி கலைவாணி தந்த பிள்ளை கலை தென்றல் காணவில்லை கண்கலங்கி நின்றோம் ஐயா நாங்கள் கதை கலங்கி வாடுறோம் ஐயா காணாமல் கதை கலங்கி வாடுறோம் ஐயா இன்று ஏதாவது ஒரு மூலையில் இருந்து அவருக்காக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்பார் அவர் மனம் ஆன்மா சாந்தி அடையும்